Hi and hello creators. Welcome to Technology channel. நான் உங்க ஹரிஷ். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து சேனல் செட்டிங் எப்படி போடுறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் இந்த சேனல் செட்டிங்கை வந்து நிறைய பேர் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுலேருந்து நிறைய டைமும் சேவ் ஆகும், நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படி போடணும்னு ப்ராப்பராக வந்து சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் இப்போ சொல்கிற ஒன்றுமே புரியாது. ஸோ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சேனல் செட்டிங் எப்படி போடுறதுன்னு சொல்லி ப்ராப்பராக உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜென்ரல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து அதில் பார்த்தீங்கன்னா கரன்சின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அது எப்படி இருக்கோ டிஃபால்ட்டாக அந்த யூஎஸ் டாலரை வந்து செட் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோன்ட்டு இருக்கும். இந்த பேசிக் இன்ஃபோவில் நம்ம சேனல் நேம், அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அண்ட் இருக்குது. உங்களோட சேனல் கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஆடே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேக் யூஸ் பண்ணுற மூலயமா உங்களோட சேனல் வந்து க்ரோ ஆகும். உங்களோட வீடியோ டேக் ஆகட்டும், உங்களோட சேனல் டேக் ஆகட்டும் முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 90% அளவுக்கு வந்து இந்த சேனல் டேகை வந்து அப்ளை பண்ணுறதில்ல. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட டெக் சேனல் ஆகட்டும், உங்களோட என்ன கேட்டகரி சேனல் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கேட்டகரியோட டேக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களோட சேனல் க்ரோனஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கண்ட்ரி, உங்களோட சேனலோட கண்ட்ரி ஏதேனும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யூஎஸ் இருந்தால் யூஎஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட என்ன கண்ட்ரி இருந்தால் என்ன கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸில் வந்து முக்கியமாக வந்து கவனமாக வந்து சேனல் டேக்ஸ் வந்து போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேக் வந்து போட்டு காமிக்கிறேன். யூடியூப் சேனல் தமிழ்னு கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேக் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அட்வான்ஸ் செட்டிங். இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் பார்த்தோம்னா ஆடியன்ஸ் வந்து இது வந்து கோப்பா ஆக்ட் சில்ட்ரன்ஸ்க்காக. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இருந்தால் கூகுள் ஆட் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவசியமாக வந்து ஆட் பண்ணுறான அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா டிக்கான்ற ஆப்ஷன் எடுத்துகிட்டா வந்து யாருக்குமே தெரியாது. டிக்கான்ற ஆப்ஷன் கொடுத்தா எல்லாருக்குமே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கவுண்ட் தெரியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட், டிசேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆன் ஆட்ஸ். இதில் பார்த்தோம்னா நம்ம டிசேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டை வந்து கொடுக்காதீங்க, டிக் பண்ணாதீங்க. அந்த டிக் பாக்ஸ்லேருந்து எடுத்துடுங்க. நம்ம வந்து டிக் பண்ணோம்னா நிறைய வந்து ஆட்ஸ் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிராண்டிங். இந்த பிராண்டிங் வந்து நம்மளோட வாட்டர் மார்க் எப்படியெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகணும், எண்டு ஆஃப் தி வீடியோ டிஸ்பிளே ஆகணும், கஸ்டம் ஸ்டார்ட் டைமில் வந்து டிஸ்பிளே ஆகணும், எந்த டைமில் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி என்டர் வீடியோவில் டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி அப்படி நான் வந்து இதில் வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம ஃபீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி. இந்த ஃபீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகட்டும், பிளேலிஸ்ட் ஆகட்டும் நிறைய வந்து இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலன்னா இங்கே வந்து வெரிஃபைன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோம் நம்ம வீடியோ அப்லோட் இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும், ஆட் கொலாபரேஷன் டு பிளேலிஸ்ட் இருக்கும், ஆட் நியூ வீடியோ ஃபார் எக்ஸிஸ்டிங் பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபீச்சர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணலன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் அனுப்பணும், காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சரில் பார்த்தோம்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம அவைலபிளாக இருக்கும். என்னபிளாக இருந்தால் ஒரு சில சேனல்ஸ் வந்து என்னபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோம், மானிட்டைசேஷனுக்கும் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். மானிட்டைசேஷனை என்னபிள் பண்ணிக்கலாம். நம்ம லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், எம்பாடட் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், லாங் வீடியோஸ் இருக்கும், அன்லிஸ்டட் ப்ரைவேட் வீடியோஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எம்பாடட் லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே இருக்கும். வந்து அக்கௌண்ட் செட்டிங் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் ஆக்டிவேட் இது பண்ணிக்கிட்டால் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து எலிஜிபிள் இருந்தால் என்னபிள் பண்ண என்னபிள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கஸ்டமர் ரோல். கஸ்டமர் ரோல் பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபருக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர் மேலே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் கண்டென்ட் ஐடி ஆப்பிள். இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட கண்டென்ட் யாரெல்லாம் காப்பி பண்ணுற காப்பிரைட் ப்ராப்ளம் இந்த மாதிரி அனுப்புறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் ஐடி வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகும். போக போக எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும்.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா அப்லோட் டிஃபால்ட். இதில் வந்து நிறைய டைம் சேவ் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து அப்படியே விட்டுருங்க, நம்ம டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிருப்போம். இதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ண இங்கே வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்லோட் பண்ணும்போது இது வந்து எல்லா புதுசாக ஏதாச்சும் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே வந்து செட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னா அந்த லிங்க்கு, கமெண்ட், அதுக்கப்புறம் விசிபிலிட்டி, பப்ளிக்ல இருக்கட்டும், டேக் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இது வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் என்னென்ன கொடுக்கணுமான்னு சொல்லி டிஃபால்ட்டை வந்து கொடுத்துக்குவோம், டைம் சேவும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அட்வான்ஸ் செட்டிங். அட்வான்ஸ் செட்டிங்கில் பார்த்தோம்னா நம்ம லைசன்ஸ் என்ன கூட ஸ்டாண்டர்ட் லைசன்ஸாக கொடுக்குறோம், என்ன கேட்டகரின்னு சொல்லி கொடுக்குறோம், என்ன கேட்டகரியில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வீடியோ லாங்குவேஜ். வீடியோ லாங்குவேஜ் நீங்கள் வந்து இங்கிலீஷில் கொடுத்தா இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க, தமிழில் கொடுத்தா தமிழில் கொடுத்துக்கோங்க, எந்த லாங்குவேஜில் கொடுக்கணும் அந்த லாங்குவேஜில் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட சிசி வந்து எதுவுமே வந்து ஏரில் வந்து இதாகல, ஓகே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து டிஸ்பிளே வச்சுக்க, இல்லைனா இல்லை. கம்யூனிட்டி கண்ட்ரிபியூஷன் இது வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி கண்ட்ரிபியூஷன் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் கமெண்ட்ஸ்னு கொடுத்தா எல்லாருமே வந்து பப்ளிக்கில் என்ன ஒரு யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போயிடும். ஹோல்டு பொட்டன்ஷியல் இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ராங் வேர்ட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹோல்டில் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹோல்ட் ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ. நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுற வந்து எல்லாமே ஹோல்டுக்கே வந்துடும். இதை வந்து என்னபிள் பண்ணி விட்டோம்னா எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் கொடுக்கணும். டிசபிள் கமெண்ட்ஸ்னால் எல்லா கமெண்ட்ஸும் வந்து டிசபிள் ஆகிடும், யாரும் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஹோல்டு பொட்டன்ஷியல் இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூசர் கேன் வியூ ரேட்டிங் ஃபார் இந்த வந்து டிக்லேயே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கான யூடியூப்பில் வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கணும்னு சொல்லி வந்து டிஸ்பிளே வந்து காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும், ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ வந்து இது பண்ணலான்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பர்மிஷன். இந்த பர்மிஷன் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி நான் வந்து எப்படி யூடியூப் வந்து ஹேக்கர்ஸ் வந்து எப்படி செக்யூர் பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பர்மிஷன் கிளிக் பண்ணி செகண்டரி மெயில் ஐடி கொடுத்தாலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது வந்து நான் செக்யூரில் வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைனா கூட வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து செகண்டரி இதான் வந்து மேனேஜ் பண்ணுறது இல்லைனா கூட வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டியில் பார்த்தோம்னா மாடரேட்டர்ஸ். இந்த மாடரேட்டர்ஸ் ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ரீப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி நான் இது வந்து நைட் பூட்ன்ற வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மாடரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ரூவ்டு யூசர். இந்த அப்ரூவ்டு யூசரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருக்கெல்லாம் அப்ரூவ் கொடுக்கணுமோ அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன வேணும் அனுப்பட்டும், அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும். ஸோ இதை மாதிரி வந்து அவங்களோட சேனலோட லிங்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டால் போதும், அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும். அவங்களோட கமெண்ட்ஸ் ஆகட்டும், என்ன லிங்க் ஆகட்டும், என்ன வேர்ட்ஸ் ஆகட்டும், எது போட்டாலும் அப்ரூவ் ஆகிடும். அவங்களோட கமெண்ட்ஸ் மொத்தமாக வந்து எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஹிடன் யூசர். ஹிடன் யூசர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குற அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஹிடன் யூசரில் நம்ம எடுத்துகிட்டு வந்து அவங்கள ரிப்போர்ட் போட்டோம்னா இங்கே வந்து ஹிடன் யூசரில் வந்து வந்துடும். அவங்களோட என்ன கமெண்ட் போட்டாலும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகவே ஆகாது, அவங்களோட கமெண்ட்டும் பண்ண முடியாது, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் பண்ண முடியும். அப்ரூவ்டு யூசரில் பார்த்தீங்கன்னா லிங்க் எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நேம் வந்து டைப் பண்ணுறது, இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்களோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவன் வந்து அப்ரூவ்டு யூசர் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து அப்ரூவ்டு யூசர் வந்து யாருக்குமே கொடுக்காதீங்க. ஹிடன் யூசர் வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான், யூஆர்எல்லை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் வேர்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேட் வேர்டு கொடுக்குறேன். இந்த வேர்டு நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் இந்த பேட் வேர்டு அந்த ஒரு கமெண்ட்ஸை டைப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இதை மாதிரி என்னென்ன பேட் வேர்ட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் ஆகிடும். பிளாக் லிங்க்ஸ் இருக்குது. இந்த பிளாக் லிங்க்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை வந்து பிளாக் ஆகிடும். இதை வந்து என்னபிள் பண்ணால் இதாகிடும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து கமெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து சேனலில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் கமெண்ட்ஸ் கொடுக்குங்க, ஆல் பொட்டன்ஷியல் இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. எல்லாமே சேம் ப்ரொசீஜர் வந்து
நீங்கள் வந்து வீடியோவில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது செப்பரேட்டாக வந்து இண்டிவிஜுவல் வீடியோக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து டிஸ்கஷன் டேபில் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்து எல்லா கமெண்ட் அலோவ் பண்ணணுமா, இல்லை வந்து பொட்டன்டலியும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணணுமா சொல்லி இதுலேயும் வந்து டிஸ்கஷன் டேபில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த ஆட்டோமேட்டட் ஃபில்டரில் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த